நண்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி 10k லைக்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் டாப்ல நம்ம வந்து ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸ்மார்ட் டஸ்ட்பின் வேணுமா இல்ல ஹேண்டிகேப் லைட் வேணுமா? நிறைய பேர் ஸ்மார்ட் டஸ்ட்பின் தான் ஓட் பண்ணிருந்தீங்க. சோ ஏனா ஸ்மார்ட் டஸ்ட்பின் ஃபர்ஸ்ட் வருது. நமக்கு அடுத்த வீடியோவா ஹேண்டிகேப் லைட் வர போகுது. சோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஸ்மார்ட் டஸ்ட்பின் மேக் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து Arduino Uno ஒன்னு தேவை. அதுக்கு அடுத்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்னு தேவை. அதுக்கு அடுத்து ஒரு சர்வோ மோட்டரும் தேவை நண்பா. அப்புறம் வயர் கனெக்ஷனுக்காக ஜம்பர் வயர்ஸும் எடுத்துக்கலாம் நண்பா. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து ஜம்பர் வயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வோ மோட்டரில் நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கனெக்ஷன்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இது புரியலன்னா இப்போ நான் காட்டுற இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும் நண்பா. இப்போ நம்ம வந்து சர்வோ மோட்டர்லேருந்து வர வயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து Arduino Unoல கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பினை நம்ம வந்து 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேட்டரியில் பவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க அந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் வந்து பேட்டரிக்கான கனெக்ஷன் கூட கொடுத்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து Arduino Uno ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக Arduino Uno கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து அதை நம்ம வந்து லேப்டாப்பில் ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து Arduino IDEன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கோடு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த கோடை நீங்கள் வந்து அந்த Arduino IDEன்ற அந்த சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் அப்லோடிங் கொடுங்க. டன் அப்லோடிங் கொடுத்ததுக்கு அடுத்து அந்த கேபிள் எடுத்துக்கலாம். கேபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு முன்னாடி நீங்கள் கையை வச்சு பாருங்க அந்த சர்வோவில் மூவ்மெண்ட் நடக்குதா இல்லையான்றது. மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா கரெக்டாக ப்ரோக்ராம் ஆயிருக்கு, நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் மூவ்மெண்ட் நல்லா நடக்கலைன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம்லாம் ஆயிருக்கு, ஆனால் நீங்கள் வயரிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வயரிங்கை மட்டும் திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்மளோட இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பின்காக இப்போ நம்ம வந்து ஒரு டஸ்ட்பின் எடுத்துக்கலாம். அதாவது நான் இப்போ வந்து ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன். அந்த பக்கெட்டுக்கு மேலே நான் வந்து இப்படி டஸ்ட்பின் மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணதுக்காக நான் இப்படி ஒரு அட்டையை வெட்டி வச்சிருக்கேன். அந்த வெட்டின அட்டையை நான் வந்து அது மேலே வச்சு ஒட்டிக்கலாம் நண்பா. ஒரு பாதியை மட்டும் ஒட்டிக்கோங்க, வேற ஒரு பாதி இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த அட்டை மேலே நம்மளோட சர்வோ மோட்டர் எல்லாமே நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான ஐடியா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம இப்போ செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பவர் சப்ளைக்காக 12 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டர் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து அந்த அடாப்டர் அந்த 12 வோல்ட் போட்ட Arduino Unoல இருக்கிறதுல கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குப்பையை அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் முன்னாடி காட்டினீங்கன்னா அந்த சர்வோ ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து அதுவே க்ளோஸ் ஆயிரும் நண்பா. ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுக்கு 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 செகண்ட்ஸ் கேப்பில் நீங்கள் அந்த குப்பையை உள்ள போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது குறிப்பாக உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸ்போக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு 10k லைக்ஸ் மட்டும் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும் நண்பா. எனக்கு தெரியல யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குறீங்கன்னு. இதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி ஃபார் வாட்சிங்.